இங்க கிராமத்துல இருந்து ஒரு பையன் சாத்தியன்னு வச்சுக்க. சாத்தியத்துல இருந்து ஒரு பையன் என்ன பண்ணானா, சாத்தியத்துல இருந்து ஒரு பையன் அமெரிக்காவுக்கு வந்தான். சரியா? எங்க வந்தான்? எதுக்கு வந்திருப்பா? சாத்தியத்துல இருந்து அமெரிக்காவுக்கு சம்பாதிக்க. சம்பாதிக்க குருவரிக்க தெரியும். அவன் சம்பளம் நல்ல நல்ல வேலை செஞ்சு நல்லா நல்ல பணம் சம்பாதிச்சு என்ன பெரிய ஆளா ஆகணுன்றக்கா வந்தான். அவன் நல்லா படிச்சிருந்தான். சரியா? நல்லா படிச்சிருந்தான். கொஞ்ச நாள் வேலை தேடினா வேலை கிடைக்கல. கடைசியா ஒரு இடத்துக்கு போனா, ஒரு கடைக்கு போனா, அந்த கடை இந்த ஃபிஷிங்கான இதெல்லாம் விற்கிறது. ஃபிஷிங் போயிருக்கீங்களா? யாரும் மீன் பிடிக்க யாரும் போயிருக்கீங்களா? எத்தனை பேர் மீன் பிடிக்க என்ன வேணும்? என்ன சொல்றாங்க? தூண்டியும் முள்ளு வேணும் இல்லையா? தூண்டி இருந்த போதுமா? முள்ளு வேண்டாமா? முள்ளு கண்டிப்பா வேணும் இல்லையா? அதுக்குன்னு இருக்கிற முள்ளதான் போட்டு என்ன பண்ணோம்? மீன் பிடிக்க முடியும். அதுல என்ன போடுவேன்? முள்ளுல என்ன போடுவேன்? புழு போடுவேன். அதுக்குன்னு இருக்கிற புழு தான் போடணும் இல்லையா? அப்ப அதை போல ஒரு கடையில, ஒரு பெரிய கடையில அவனுக்கு வேலை கிடைச்சது. சரியா? அந்த வேலையில சேல்ஸ்மேனா போய் சேர்ந்தான். விற்கிற வேலையில போய் சேர்ந்தான். அங்க அவனை சேர்த்து 15 பேர் அங்க வேலை செய்யறாங்க. சரியா? அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நாளும் ஒரு கோல் இருக்குது. ஒரு நாளைக்கு வேலைக்கு குறைஞ்சது என்ன பண்ணும்? அவன் 5000 6000 சேல்ஸ் பண்ணி ஆகணும். அப்ப 15 பேர் இருக்கிறானா என்னது? என்ன $750 $800 என்ன இல்ல $1000 இல்ல அதுக்கு மேல கூட இது பண்ணலாம். என்ன இவன் முதல்ல சேர்ந்த அன்னைக்கு சேர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க? சரி, நீ இன்னையில இருந்து உனக்கு வேலை அப்படின்னு சொல்லி திங்கக்கிழமை கொண்டு போய் வேலையில விட்டுட்டாங்க. என்ன எல்லாம் பிசினஸ் பண்றாங்க, இவனும் பிசினஸ் பண்ணான். சரியா? அந்த முடிவுல சாயந்தரம் 7 மணிக்கு கடை போடுற நேரத்துல ஓனர் வந்தாரு. ஓனர் எல்லாரும் எத்தனை சேல்ஸ் பண்ணாங்க முதல்ல கேட்டேன்னா, எத்தனை சேல்ஸ்? அங்க 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம்லாம் இருக்கிறவங்களாம் இருந்தானுங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நான் 20 சேல்ஸ் பண்ணேன், நான் 30 சேல்ஸ் பண்ணேன், நான் 25 சேல்ஸ் பண்ணேன், நான் 15 சேல்ஸ் பண்ணேன் அப்படின்னு ஒருத்தர் ஒன்று சொன்னாங்க. இந்த நம்பூர்கார பையன் இருக்கான் பத்தி, சாத்தியக்கார பையன், அவரை கேட்கும்போது அவன் என்ன சொன்னா, நான் ஒரே ஒரு சேல்ஸ் தான் பண்ணேன் அப்படின்னா. ஓனருக்கு பயங்கர கோவம். அவன் 15 சேல்ஸ் பண்ணிருக்கான், 20 சேல்ஸ் பண்ணிருக்கான், 30 சேல்ஸ் பண்ணிருக்கான். நீ ஒரு 5 சேல்ஸா பண்ணிக்கலாமே, ஒரு சேல்ஸ் தான் பண்ணிருக்க. நீலாம் உன்னை வச்சிருந்தா ஒண்ணு உருப்பாது போல் இருக்கு அப்படின்னு. நான் எல்லாரும் கேட்கும்போது சொன்னா, நான் இன்னைக்கு 20,000 பண்ணேன், 30,000 பண்ணேன், நான் 5,000 பண்ணேன், 10,000 பண்ணேன்னு எல்லாம் சொன்னாங்க. சரி, சேல்ஸ் ஒண்ணு பண்ணிருக்கேன், ஆனா எவ்வளவுக்கு பண்ண அப்படின்னு கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்ட மேனேஜர் ஓனரு? சேல்ஸ் தான் ஒண்ணு பண்ணிருக்க, ஆனா என்ன விலைக்கு பண்ண, எவ்வளவுக்கு நீ வித்த அப்படின்னு கேட்டான். அப்ப அந்த பையன் சொன்னானா, என்ன நான் $3 லட்சம் பிசினஸ் பண்ணேன் இன்னைக்கு அப்படின்னு. எத்தனை லட்சம் டாலரு? $3 லட்சம். $3 லட்சம் நம்ம ஊர்ல 3 கோடி ரூபாய்க்கு மேல. சரியா? அந்த ஓனருக்கு அதை கேட்டது அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு, ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சான். என்ன அவன் 25,000 பண்ணிருக்கான், 50,000 பண்ணிருக்கான், 10,000 பண்ணிருக்கான். இவன் $3 லட்சம் பண்ண. என்னடா அப்பா அப்படி பண்ண அப்படின்னா, என்ன நான் ஒரு சேல்ஸ் தான் பண்ண, அதை 3 லட்சம் வந்திருக்குங்க சார் அப்படின்னு சொன்னான். என்ன தம்பி, அந்த 3 லட்சம் சேல்ஸ் பண்ண ஆளு எதுக்காக வந்தாரு? எதுக்காக நீ 3 லட்சத்துக்கு அவர்கிட்ட ஜாமா வித்த அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், ஐயா, அவர் இங்க வந்தது இந்த 3 மீன் முள்ளு வாங்குறதுக்காக வந்தாரு. என்னது? மீன் முள்ளு வாங்குறதுக்காக. அவருக்கு மீன் பிடிக்கவும் தெரியாது, இது வரைக்கும் அவர் பிடிச்சதும் கிடையாது. இந்த மீன் முள்ளு பார்த்து ஏதாவது ஒரு முள்ளு பார்த்து எடுத்துட்டு போய் அங்கேயே கம்பி வாங்கி ஏதாவது மீன் பிடிச்சி பழகிக்கலான்னு வந்தாரு. அவர் பார்த்தேன் நானு, அவர் பெக்கன்னு முழிச்சிட்டு இருந்தாரு. சரி, ஐயாட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு போய் கேட்டேன் நானு. அவர் நான் மீன் பிடிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா, நான் என்ன பண்ணணும், எனக்கு ஒரு மீன் முள்ளு வேணும்னு சொன்னாரு. சரி, நான் அவரை கேட்டேன் நானு, ஐயா உங்களுக்கு மீன் முள்ளு தானே வேணும்? சரி, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், நான் விற்கிறேன் நானு. என்ன இந்த மீன் முள்ளை மட்டும் நீ வாங்கிட்டு போய் என்ன பண்ண போற? என்ன மீன் முள்ளை வச்சு யாரும் மீன் பிடிச்சிருக்கியா? மீன் முள்ள என்ன பண்ணணும்? ஒரு ஒயர்ல கட்டணும் இல்லையா? கட்டி அதுக்கப்புறம் தானே புழு போடுவேன். ஒயர்ல கட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? குச்சில கட்டுவேன் இல்லையா? அப்ப அவன் கேட்டானா,
இந்த மீன் முள்ளை மட்டும் நீ வாங்கிட்டு போய் என்ன பண்ண போற, உனக்கு அந்த மீன் பிடிக்கிற ஒயர் வேணும், இது மீன் வந்து அது வேணும், ஃபிஷிங் ராடு வேணும், இதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து நீ மீன் பிடிக்கணும்னா நீ எங்க உட்காந்து மீன் பிடிக்க போற, விளையாட்டு இது மதுகுல உட்காந்து பிடிக்க போறியா, இல்ல நீ என்ன பண்ண போற, கடலுக்கு போய் மீன் பிடிக்க போறியா, இல்ல பெரிய பெரிய ஏரியில பிடிக்க போறியா அப்படின்னு. அப்ப என்ன பண்ணிட்டான் அவன், நீ மீன் பிடிக்க போனா போட்ல போய் பிடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டை என்ன பண்ணிட்டான், $2,00,000 போட்டு வித்துட்டான். சரியா, $2,00,000 போட்டு வித்துட்டான். அப்புறம் அவனை கேட்டான், நீ போட்டு வாங்கிட்டியே, இந்த போட்டை இழுத்துட்டு போறதுக்கு கார் வேணுமே, ட்ரக் வேணுமே, வச்சிருக்க அப்படின்னா. இல்லப்பா நான் சின்னோண்டு ஒரு கார் வச்சிருக்கேன், மாருதி 800 தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா. அப்ப என்ன சொன்னான் அவன், இப்ப இவ்வளவு பெரிய இது போட் வாங்கிருக்கேன், $2,00,000 போட்டு, அப்ப அதை இழுத்துட்டு போறதுக்கு என்ன வேணும், பெரிய ட்ரக் வேணும், அது 80,000, அது 80,000 $2,80,000 முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து இந்த ராடு, என்ன ஃபிஷிங் ராடு இருக்கு இல்லையா, அது கடலை போய் பிடிக்கிறதுக்கான ஜாமா எல்லாம் சேர்த்து நான் என்ன பண்ணேன், 20,000 வித்து $3,00,000 நான் வித்தேன் அப்படின்னா. தம்பி எதுக்குடா அவன் வந்தான், சும்மா ஒரு மீன் முள்ளு பார்க்கதாயா வந்தான், அவர்கிட்ட நான் $3,00,000 பிசினஸ் பண்ணிட்டான், இது எப்படிப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்டான். என்ன அப்ப அந்த தம்பி சொன்னா, சாத்தியத்துல இருந்து வந்த தம்பி, ஐயா எங்க ஊருக்கு இந்த அக்காங்கெல்லாம் வர்றாங்க, இந்த பெத்தல் கம்யூனிட்டி சர்ச்ல இருந்து இந்த அக்காங்கெல்லாம் வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வசனம் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. சரியா, அதுல எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தை சொல்லி நான் தினைக்கும் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா அந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணதுனால என் கிளாஸ்ல என்ன, நான் ஃபர்ஸ்ட் மார்க் நான் தான், எங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் நான் தான், எங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் நான் தான், எங்க ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் மார்க் நான் தான். அந்த ஒரு வசனம் சொல்லி நான் ஜெபிக்க ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்ன ஆசீர்வதிச்சாரு. இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண, முதல் நாள்லயே $3,00,000 வித்துட்டு, அது ஏன்னாக்கா அந்த வசனம் தான் எனக்கு உதவி செஞ்சு அப்படின்னு. அந்த வசனத்தை போடுங்க பார்க்கலாம், நம்ம பிள்ளைங்களும் அந்த வசனம் உதவி செய்தா பார்க்கலாம். இந்த வசனம் யாருக்கா படிக்க தெரியுதா, யாருக்கு கண்ணு தெரியுதா அது, அப்ப இந்த வசனம் பாருங்க, இந்த வசனத்தை ஜனக்கு சொல்லி சொல்லி இந்த அக்காங்கெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறது, அந்த வசனம் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. சரியா, அப்ப அந்த வசனம் சொல்லி கொடுத்ததுனால அவன் என்ன பண்ணான், அமெரிக்கா வந்து அவன் என்ன பண்ணா, சும்மா சூப்பர் ஸ்டாரா ஷைன் பண்ணான். அந்த வசனம் உங்களுக்கு படிக்க தெரியுமா, படிக்கலாமா, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா, யார் யாரெல்லாம் படிக்க தெரியும், படிக்க தெரிஞ்சவங்க ஒரு அல்லையே சொல்லி பார்க்கலாம், உங்களுக்கு எல்லாத்துக்குமே படிக்க தெரியுமா, அப்ப இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை படிக்கலாமா, சரி ரெடி, 1 2 3 4. உங்களில் பாருங்களேன், இங்க நாமெல்லாம் நினைக்கிறதுன்னா நாம தான் அறிவாளி இல்லையா, ஆனா ஏசாமி சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனுக்கும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவீர்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது உண்மையா பொய்யா? அமெரிக்கா போய் ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டான், நீங்களா இந்த ஊர்ல இருந்து ப்ரூவ் பண்ண போறீங்களா, பண்ண மாட்டீங்களா, பண்ண போறவங்கள ஒரு அல்லையே சொல்லி பாருங்க. அப்ப இன்னையில இருந்து நீ பரீட்சைக்கு போறதுனால இல்ல படிக்க போறதுனால என்ன பண்ணணும், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் அறிவு குறைவு தான், இருந்தாலும் நீ என்ன பண்ற, நீ அறிவு கொடுக்குற தேவைன்னு சொல்றாங்க. எங்க சண்டே ஸ்கூல் டீச்சருங்கெல்லாம் எங்க அக்காங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க. அதனால அதை நம்பி நான் என்ன பண்றேன், இன்னையில இருந்து அதை வச்சு என்ன பண்ண போறீங்க, ஜெபம் பண்ண போறாங்களா, அல்லேலூயா. இந்த பொம்பளை பிள்ளைங்கள ஜெபம் பண்ண போறேன்னு சொன்னாங்க, நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க, நீங்களும் என்ன பண்ண போறீங்க, நீங்களும் ஜெபம் தான் பண்ண போறீங்களா? அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லி பார்க்கலாம்.